யாரு காரணம் இல்ல. நான் பொதுவான ஒரே ஒரு விஷயம், நாங்க கேட்ட இடத்த கொடுத்திருக்கலாம்ல. மக்கள் அதிகமா கூடுவாங்க, மக்களும் இட வசதியோட இருக்கணும், தலைவரும் வந்து பாக்கணும். தளபதியை சும்மா வந்தாலே கூட்டமா தான் வரும். இன்னைக்கு அவர் ஒரு கட்சி தலைவரா வர்றப்போ இன்னும் எதிர்பார்ப்போடு அதிகமான மக்கள் வரத்தான் செய்வாங்க. அப்ப தகுதியான இடத்த கொடுத்திருக்கலாம்ல. மற்ற கட்சிகள்ல நீங்க எல்லா இடத்துக்கும் எவ்வளவு பெரிய இடத்த கொடுக்கறீங்க. அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு இடம் கொடுத்திருக்கலாமே, ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? சென்னை ஹைகோர்ட்லயே எல்லா கட்சிக்குமே ஒரே மாதிரியான அனுமதி தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனா ஏன் தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு எவ்வளவு ஆம்புலன்ஸ் போகுது. நாளைக்கு நியூஸ்ல என்ன போடுவீங்க? விஜய் வந்தாரு, அவர் பாட்டு பேசிட்டு போயிட்டாரு, அவரை பார்க்க வந்தனால மக்கள் எத்தனை பேர் அவதிக்குட்டாங்க, அதெல்லாம் ஒரு கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. ஆனா இப்ப நான் பேசுறது எல்லாமே எங்க தலைவருக்கு அதுக்கு போகும். அவர் இதுக்கு தக்க பதிலடி கொடுப்பார். இல்ல எதுக்கு வராங்க, எதுக்கு போயிருந்தல அங்க பேர் கட்டுற வரைக்கும் ஆப்படி வச்சிருந்தாங்க. தகுதி வந்ததுக்கு எப்படி பேர் கட்ட எப்படி ஆளு சொல்ல வந்துச்சு. எல்லாருமே அத்தனை உள்ள வரானுங்க. ஒரு ஆம்புலன்ஸுக்கு அப்புறம் தான் எல்லாமே பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாமே ஒரு நிச்சயம் உள்ள ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள இல்ல. என்ன பண்றானுங்க ஒருத்தனும்? போலீஸ் இருந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடிஞ்சா எத்தனை குழந்தைங்க உயிர் போயிடுச்சு தெரியுமா? எத்தனை பேர் மயக்க மாட்டாங்க. ஒரு தண்ணி கூட கொடுக்க முடியல. எதுக்கு அப்படி மீட்டிங் எதுக்கு கொடுத்தீங்க முதல்ல?